உங்கள யாரு சிறந்த என்டர்டெய்னர்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. ஒவ்வொரு முறை பாடல் ஒலிக்கும் போதும் அந்த பாட்டிற்கான சொந்தக்காரர் தனது பெர்ஃபார்மன்ஸ். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒழுங்கு மரியாதையா வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த பிக் பாஸை முடிச்சுட்டு போயிடுறீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 9வது சீசனை பார்க்கறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உள்ளே வந்தவங்க எல்லாமே வன்ம குடோனா மாதிரி வன்மத்தை கக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு சம்மந்தமே இல்லாமல் கடைசி வீக்கில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோலை கொடுத்து அதுக்கு ஆடிய ஆட்டம் என்னன்ட்டு அந்த டாஸ்க்கு பேரை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனு, அவங்களுக்கான பாட்டு வரும்போது போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதைத்தானடா கிட்டத்தட்ட 8 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணி தொலைச்சிங்க. இப்போ எதுக்குடா எடுத்துகிட்டு வந்து இதை மறுபடியும் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம காண்டு கடுப்பேற்று வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் நம்ம ரவி சாருக்கு கொடுத்த ட்ரெஸ்லாம் வேணாம், செம்ம காண்டாங்கிட்டு இருக்கு. இது கடைசி வாரம், ஃபினாலே வாரம், சரியா? கிட்டத்தட்ட ஃபினாலே வந்துடுச்சு. பெட்டியை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு யார் பெட்டியோட வெளியே போவாங்க, மிட் வீக் எவிஷனை முடித்து சண்டே வந்துட்டு ஃபைனலை வச்சு அமுச்சு விட்ருங்கடா. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து எங்களை வெறுப்பேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்றது ரொம்ப பச்சையாக தெரியுது. பிக் பாஸ் ஏதோ நடந்துச்சு முடிந்துச்சுன்னு இருந்துட்டு போட்டோம். சம்மந்தம் இல்லாமல் கடைசி டைமில் டிஆர்பியில் ரொம்ப ரொம்ப கேவலமாக அடி வாங்கிட்டு போவேனா அப்படின்றது தான் என்னுடைய நினைப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு பாட்டை கொடுத்து அவங்கள ஆட வச்சு, ஏன் எதுக்காக புரியல, சத்தியமாக ஒன்றுமே புரியல எனக்கு. இதில் வேற வந்துட்டு பழைய கண்டஸ்டன்ட் வந்து புது கண்டஸ்டண்ட்டை ரிப்ளேஸ்டு வேற பண்ணுவாங்களாம். ரொம்ப வெறுப்பாயிட்டு இருக்கு. சமீபத்தில் பிக் பாஸ் எடுத்துகிட்டு இருக்க எல்லா விஷயமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பிக் பாஸ்க்கே வந்துட்டு பைத்தியம் பூச்சிச்சோ இத்தனை நாள் இவங்க கூட இருந்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.